ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ சென்னை மக்களோட நீண்ட நாள் கனவு இன்றைக்கி நினைவாக மாறிடுது. என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த வேளச்சேரியிலேருந்து இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் அந்த பறக்கும் ட்ரெயின் இன்னிலேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப வசதியாக போச்சு. இந்த ட்ரெயின் ரொம்ப நாள் ஒரு 19 வருஷத்துக்கு அப்புறம் இது ஆரம்பிச்சிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா 1995 பார்த்தீங்கன்னா சென்னை பீச்லேருந்து சேப்பாக்கம் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 95 பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன் வரைக்கும் மயிலாப்பூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2004 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவான்மூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 2004க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2007 பார்த்தீங்கன்னா வேளச்சேரி வரைக்கும் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2007க்கு அப்புறம் ஒரு 19 இயர்ஸ் திட்ட அவ்வளோ நாள் ப்ராஜெக்ட் நிறைய எக்கச்சக்க ப்ராப்ளத்தெல்லாம் மீறி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, லைவாக இன்றைக்கி வேளச்சேரியிலேருந்து மவுண்ட் வரைக்கும் ஸ்டேஷன் ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. இது உண்மையாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வேளச்சேரியில் இருக்கும்போது மடிப்பாக்கம் போகிறவங்க ரொம்ப ஈஸியாக போயிடலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம் ஈஸியாக போயிடலாம், வானப்பேட்டை ஈஸியாக போயிடலாம், கீழ்கட்டில் ஈஸியாக போயிடலாம், நங்கநல்லூர் ஈஸியாக போயிடலாம். இப்படி பார்த்தீங்கன்னா வேளச்சேரி எங்கே ஏறினாலும் மயிலாப்பூரில் ஏறினா அவன் ஈஸியாக என்ன பண்ணலாம்னா நங்கநல்லூருக்கு வந்துடலாம். அவ்வளோ கண்டிப்பான இந்த ட்ரெயின் இருக்கும் நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஷன் தான். வேளச்சேரியில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஷன் புழுதிவாக்கம், அதுக்கடுத்து ஆதம்பாக்கம், அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் தான். 3 ஸ்டேஷன் தான். மொத்தம் 4.9 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த ஜேர்னி நமக்கு. ஆனால் இந்த 4.9 ரொம்ப மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ட்ரெயின் நம்ம ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம என்ஜாய் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புழுதிவாக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். புழுதிவாக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ மவுண்ட்லேருந்து வேளச்சேரி வழியாக பீச் போகிறது நம்மக்கிட்ட ட்ரெயின் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணும்போது நம்ம ட்ரெயின் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மவுண்ட்லேருந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கு வேளச்சேரி, அப்படியே ட்ரிப்ளிகேன் பீச் வரைக்கும் போகிற வண்டி இது. நமக்கு போகிறது நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜேர்னி என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேளச்சேரியிலேருந்து இப்போ புழுதிவாக்கம் ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. ட்ரெயின் ஏற போகிறோம். இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 19 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ட்ரெயின் நம்ம இப்போ ஜேர்னி எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஜேர்னி பண்ணுறது. சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிறோம். இப்போ நம்ம ட்ரெயினு. இப்போ நம்ம புழுதிவாக்கம் ஸ்டேஷனில் நம்ம ஏறணும். தொடர்ந்து நம்ம ஜேர்னி என்ஜாய் பண்ணுவோம். வாங்க ஜேர்னி என்ஜாய் பண்ணுவோம். நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே போவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரெயின் புழுதிவாக்கம் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடுச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டேஷன் வியூ நல்லா இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த ஸ்டேஷன் ஆதம்பாக்கம். புழுதிவாக்கம் வந்தால் நம்ம பக்கத்தில் மடிப்பாக்கம் எல்லா ஏரியாவும் நம்ம போயிடலாம். ரொம்ப ஈஸி. புழுதிவாக்கம் ஸ்டேஷன் இந்த ஏரியா மக்களுக்கு ரொம்ப வசதி. பக்கத்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதம்பாக்கம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடிப்பாக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பாக்கம் சுற்று வட்டாரங்களில் உள்ளகரம் இந்த ஏரியாக்கெலாம் போகலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. வாங்க நம்ம அடுத்த ஸ்டேஷன் தொடர்ந்து ஜேர்னி நம்ம என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ட்ரெயின் ஆதம்பாக்கம் ஸ்டேஷனை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கூட மெட்ரோ கனெக்ஷன் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது வானம்பேட்டை, இந்த கீழ்கட்டில் மெயின் ரோடு ரொம்ப வசதி. இங்கே இறங்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக வானம்பேட்டை ஆயில் மில் ஸ்டாப்பு, அப்புறம் மடிப்பாக்கம் கூட் ரோடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்கட்டில் ரோடு, மேடவாக்கம், கோயிலம்பாக்கம், மேடவாக்கம் எல்லாத்துக்குமே இங்கே இறங்கினா ரொம்ப ஈஸி. ஸோ ஆதம்பாக்கம் இந்த ஸ்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், நம்ம இப்போ ஆதம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம வந்துட்டோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன். ஸோ அது என்னென்னு நான் சொல்கிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வேளச்சேரி டு மொத்தம் 4.9 கிலோமீட்டர்ஸ் தான். நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்டேஷன் தான். ஒன்று வந்து புழுதிவாக்கம், இன்னொன்று ஆதப்பாக்கம். 3வது ஸ்டேஷன் வந்து நமக்கு வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன். ஸோ இங்கே இறங்கினா எங்கே வேணால் போகலாம். நான் உங்களுக்கு அது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்துவிட்டோம். ஸோ வந்து இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் நம்ம ஸ்டேஷன் வந்துட்டோன்னா நம்ம இங்கேயே வந்து பக்கத்தில் வந்து மெட்ரோ ட்ரெயின் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சா நம்ம வந்து இந்த பக்கம் தாம்பரமும் போகலாம், இந்த பக்கம் வந்து நம்ம டி நகரும் போகலாம். இது ஒரு பக்கம் வந்து ஃபெசிலிட்டி. நம்ம டி நகர், நம்ம நுங்கம்பாக்கம் முக்கியமான வந்து சிட்டிஸும் போகலாம். இந்த பக்கம் தாம்பரமும் போகலாம் எலக்ட்ரிக் ட்ரெயினில். இன்னொரு பக்கம் மெட்ரோ இருக்குது. மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அது நம்மளுக்கு தேவையான இடங்களுக்கு தான் போகலாம். ஸோ இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. 3 ட்ரெயினை வந்து ஒரே இடத்துல வந்து கனெக்ட் ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது இந்த இடம் தான் சொல்ல முடியும். ஸோ வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஸ்டேஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணி நம்புகிறேன். ஏன்னா வந்து இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 19 வருஷமாக வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டு ஒன்று இப்போ இன்றைக்கி வந்து லைவாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஜேர்னி இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வந்து நீங்களும் வந்து டைம் கிடைக்கும்போது இந்த பக்கம் வரும்போது ஜேர்னி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம திரும்ப அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.